Good morning students, welcome to Sheba Group of Schools online class, previous class chapter 10, flow of controls. அதாவது நம்ம CPP program first அதாவது 9th chapterல introduction to CPP பார்த்தோம். ஸோ அந்த introduction to CPPலாம் data types, variables இதெல்லாமே எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும், என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணணும் டீட்டெயில்ஸ், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த நியூ சாப்டரில் என்ன ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸில் வந்து நமக்கு என்ன தேவைப்படும்னா அந்த சிபிபி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி நம்ம டிக்ளரேஷன் பண்ணுவோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எப்படி நம்ம அவுட்புட் வரும் உள்ள டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தோம், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் என்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது இஃப் வாட் இஸ் மீன் பை இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் சிண்டெக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள். ஓகேயா? இப்போ அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தேர் ஆர் 2 types of statements இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் null statements and then compound statements. இப்போ null statements னா என்னது? empty statements. and then compound statements னா நம்ம group of அந்த ஒரு particular conditions கொடுக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ்குள்ளாடி அது ஓகே ட்ரூவா இருந்துன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் கூட அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னது? காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இதே மாதிரி நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் there are 3 types இருக்கும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் selection and then alternative and then iteration. So in the 3 types of the statements நம்ம first என்ன statement பார்த்தோம்னா selection statements. அதில் there are 3 options இருக்கு. First one if statement and then if else statement and then nested if else statements இருக்கு. ஓகே, இப்போ first if statement. இப்போ if statement என்னது? What is mean by if statement? The only one conditions is true, then execute for the ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்போம், அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யணும்? எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ டுடே கிளாஸில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா என்னது? அந்த ட்ரூ பிளாக்கை என்ன செய்யணும்? நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் தென் அதர்வைஸ் எல்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக்கை என்ன செய்யணும்? நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் அதில் உள்ள சிண்டெக்ஸ். ஓகேயா? சி first if expressions means conditions. ஓகேயா? expression means conditions and then curly braces open. ஆனால் இந்த curly braces open நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னா 2 or more statements வந்துன்னா இந்த curly braces யூஸ் பண்ணலாம். only one statements is not instead for the curly braces. ஓகேயா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துன்னா இந்த curly braces என்ன செய்யணும்? நம்ம போட தேவையில்லை. ஓகே, if conditions and then true block and then அந்த curly braces நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி என்ன செய்யணும்? க்ளோஸ் பண்ணணும். அண்ட் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் தென் எல்ஸ் ஃபால்ஸ் பிளாக், அதாவது இது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அதர்வைஸ் திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், எக்ஸிக்யூட் ஃபார் த ஃபால்ஸ் பிளாக். ஓகேயா? தென் சப்போஸ் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுவும் நம்ம டிக்ளரேஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னது எக்ஸிக்யூட் ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸ், ஏதோ ஒரு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும்? நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ சிண்டெக்ஸ் ஃபார் த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் உள்ள ஃப்ளோ சார்ட். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டிஷன்ஸ், அதாவது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். தென் கோ ஃபார் த this condition is true block is executed, otherwise false, then false blocks will be executed. Then go for the statement x, true block go for the statement x and then false block is go for the statement x. அதாவது இந்த ரெண்டுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்கே தான் கடைசியில் வரும்? எக்ஸிஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த flow chart. and then example for the if else statementக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும், அந்த நம்பர் ஆடா இல்லைன்னா ஈவன் அந்த ப்ராசஸ் பண்ணக்குள்ள கான்செப்ட் தான் இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் we can write the header file and then using namespace standard library and then main function. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், நம்ம சிபிபி ப்ரோக்ராமில் என்ன டிக்ளரேஷன் பண்ணுதோமோ, என்ன டேட்டா டைப்ஸ் நமக்கு வருமோ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? இந்த இடத்துல கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம இனி அடுத்து போக உள்ள ப்ரோக்ராம்லாம் என்ன வரும்னா வாய்டுன்னு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் we can ரைட் த இண்ட் மெயின் கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பல்சரியாக நம்மளுடைய டேட்டா டைப் என்னதான் இருக்கும்? இன்டீஜர். அவுட்புட் என்னதான் வரும்? இன்டீஜர். ஸோ அவங்களே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட். ஸோ திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன். தென் ஓப்பன் ஃபார் த curly braces and then 2 numbers we can declare என்னதான் num and then remainder. So
NUM and then REM is two types of variable name. Data type is integer. Then see out for the enter a number. ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் என்ன செய்யணும் என்டர் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் எங்கே சேவ் ஆகும்? நம் சொல்லுது அந்த வேரியபிளில் சேவ் ஆகும். ஓகே, see out enter a number and then see in num NUM சொல்ல இந்த வேரியபிளை டிக்ளரேஷன் அதாவது இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ப்ராசஸ். ஓகே, கால்குலேஷன் இந்த ரிமைண்டர் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணக்குள்ள அந்த கால்குலேஷன் பார்ட் அண்ட் தென் நம்ம படிக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? if else. First, if conditions remainder of z equal to rem z equal to 0, see out the given numbers எந்த நம்பரோ அந்த நம்பர் இஸ் ஈவன். சப்போஸ் அந்த z equal to 0 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த நம்பர் என்னது நமக்கு ஈவன். அதர்வைஸ் எல்ஸ் see out the given number என்ன நம்பர் நீங்கள் டைப் பண்ணீங்களோ அந்த நம்பர் என்ன செய்யும் நமக்கு ஆடுன்னு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவன் அண்ட் தென் ஆடு. இப்போ ஃபர்ஸ்ட் the conditions is true, this line will be executed. Otherwise this condition is false, this line will be executed. Then exit of the program. So this is the example of if else statement. Okay, புரிஞ்சுதா? சேம் தான், ஈஸி தான். நம்ம if conditions அதாவது if statement நீங்கள் எழுதுறது மாதிரி தான் இந்த சேம் if else statement. இப்போ இதே சேம் கான்செப்ட் தான் எங்கே வரும்னா nested if else statement வரும். ஓகே, we can see the book page number 205. Nested if. Okay, nested if as if statement contains another if statement is called nested if. அது nested னா if statement குள்ளடி இன்னும் ஒரு if statement வருதா என்னது nested. அதாவது அந்த ஒரு if statement குள்ள two or more if statements வந்துனா அது என்னது nested if. Okay, the nested can have one of the following three forms. அந்த nested if லயே three formsல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் nested inside if part. இப்போ nested ifல வந்து என்ன செய்யணும்னா if ஒரு பார்ட் இருக்கும் மீதி எல்லாமே என்னதான் இருக்கும் else statement. Same as the inside else part and then if nested inside both if part and else part. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல if part தான் என்னது மெயினாக இருக்கும். செகண்ட் அந்த பார்ட்டில் என்னது எல்ஸ் அந்த ஃபார்மேட் தான் என்னது மெயினாக இருக்கும். தென் தேர்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்னா இஃப்பும் எல்ஸுமே என்னது நெஸ்டட் இஃபாக நமக்கு நிச்சயம் வரும். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ கான்செப்ட் ஃபார் த நெஸ்டட் இஃப். ஓகே, அந்த நம்ம புக்லேயே அந்த சிண்டெக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸ் போட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஃப் நெஸ்டட் இன்சைட் இஃப் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து என்னது இஃப் எக்ஸ்பிரஷன் ஒன். சேம் வே அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ளாடி இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அனதர் டிக்ளரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க இஃப் கண்டிஷன்ஸ் இஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த இஃப் எக்ஸ்பிரஷனில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் சேம் அஸ் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் அந்த இஃப் மெயின் இஃப்குள்ள எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ there are two if statement and then two else statement. This is the nested inside if statement. Okay, then another is nested inside else part. அப்போ else partல என்ன வரும்னு பார்ப்போம். First if statement, then அந்த if statement true ஆனதுன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யணும் எக்ஸிக்யூட் பண்ணணும். then else ஓகே ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க ஒரு if statement. கிளியரா? ஃபர்ஸ்ட் கான்செப்டில் என்ன பார்த்தோம் if, then if conditions and then அந்த conditions true ஆனதுன்னா if conditions another ஒரு if conditions கொடுத்துருக்காங்க. சேம் வே செகண்ட் கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க if conditions are true then false conditionsல தான் அந்த if statement என்ன செய்திருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் ஒன்ல if else and then if elseன்னு என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேணாலும் நம்ம அதில் என்ன செய்யணும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எவ்வளோ கண்டிஷன்ஸ் வேணாலும் so many conditions can be available for the if else statements. Okay, then same way அதோட flow chart என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த சிண்டெக்ஸ் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த flow chart என்ன பண்ணிக்கோங்க ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஓகே, the flow chart is if the first syntax of the nested if mentioned above the expression 1. எக்ஸ்பிரஷன்னாலே நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் வரணும்னா conditions. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இஸ் ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு அனதர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னச்சு எக்ஸிக்யூட் ஆகும். சேம் வே இதே ஃபார்மேட் தான் இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தென் இந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கான்செப்ட் தான் எங்கே யூஸ் பண்ணாங்க நெஸ்டட் இஃப்ல. அந்த நெஸ்டட் இஃப்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டூ ஆர் மோர்
கண்டிஷன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நமக்கு ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 10.1ல் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிஷன்ஸ் ட்ரூவாக என்ன செய்வாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். சேம் வே conditions on the inside for the if partல conditions and then true conditions and then false conditions then ரெண்டுமே true conditions check பண்ணிட்டு else statement நமக்கு என்ன செய்யணும் execute பண்ணணும். Then both if and else statementsல என்ன வரும்னா first conditions true ஆயிருந்தனா இன்னொரு conditions check பண்ணா same as the falseலயும் இன்னொரு conditions check பண்ணி அதிலே true false என்ன செய்யணும் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் என்னது இந்த nested if statement. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா nested if else அந்த கான்செப்ட்ல உள்ள எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே அந்த if else எப்படி நம்ம எக்ஸிக்யூட் ஆகுது உள்ள டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சேம் as என்னதுன்னா header files and then hash include iostream and then using namespace standard, then main function, then there are two variables declaration integer and then character one variable, then enter a first input and then output statement. And the first input enters sales amount, then அந்த sales amount நீங்க enter பண்ணும்போது அது எங்க ஸ்டோர் ஆகும் இந்த data type இந்த variables sales name and then cout enter grade. so அந்த grade வந்து எங்க ஸ்டோர் ஆகும் character grade. okay this is the declaration part. and then and the if conditions, so if conditions and the conditions true ஆயிருந்தா இந்த statement என்ன செய்யணும் நமக்கு execute பண்ணணும். otherwise this condition is false else statement will be executed. then இந்த two conditions suppose நீங்க கொடுத்திருக்க அந்த value வந்து இது ஓகே ஆயிடுச்சுனா இந்த statement நமக்கு execute பண்ணிட்டு என்ன ஆகும்னா இந்த statementே நமக்கு execute ஆகும். அத நம்ம syntaxல கொடுத்திருக்காங்க first if then அந்த expression and then true block. அந்த ட்ரூ பிளாக் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லாஸ்ட் எங்கே தான் வரும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி அந்த கான்செப்டை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா இஃப் தென் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஃபார் த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் this conditions is false else statement will be executed. then இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே ஓகே ஏதோ ஒன்று அதர்வைஸ் நமக்கு என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும். தென் கடைசியில் இந்த லைன் நமக்கு என்ன செய்யும்னா எக்ஸிக்யூட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஃபார் த nested if statement. ஓகே தென் another மெயின் ஒரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா லேடர் if else லேடர். ஸோ இந்த லேடர் வந்து என்ன மல்டி பாத் டிசிஷன் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுது. if else and then if else என்ன செய்யணும்னா நமக்கு வந்துட்டே இருக்கு நம்ம எவ்வளோ கண்டிஷன் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கு if else and then அந்த எல்ஸ்குள்ளாடி if else and then அந்த எல்ஸ்குள்ளாடி if else. ஸோ இந்த கான்செப்டில் வரதுனால அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா if else if later. ஓகே திஸ் இஸ் த multi-path decision making statement. this type of statement if followed by one or more else if statement. இப்போ ஒரு if statementக்குள்ளாடி one or more if else statements வந்துச்சுனாலே என்னதான் அது multi-path decision making statement. this is known as என்னது if else if later statement. ஓகே அது சேம் as அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சிண்டெக்ஸ் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட். அப்போ சிண்டெக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க if எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ஓகே அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்னை எக்ஸிக்யூட் பண்ணால் அதர்வைஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிரஷன் 2 ஓகே அது ஓகே ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இப்படியே நமக்கு என்ன செய்யும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவே தான் என்னது இந்த இஃப் else if later function. ஓகே தென் another சேம் வே அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஸோ கண்டிஷன்ஸ் அண்ட் தென் கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 கண்டிஷன் நம்பர் ஆஃப் ends. அப்போ இந்த லேடர் ஃபங்க்ஷன் என்னதுன்னா நிறைய கண்டிஷன்ஸ் so many conditions can be added for the CPP program. எந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் if else statements. ஓகே தே சேம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயே மார்க்ஸை வந்து என்ன செய்திருக்காங்க கால்குலேட் பண்ணி கிரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா என்னன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்தேன் if else and then if else. ஓகே இந்த கான்செப்டில் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள். தென் another வே ஒரு மெயின் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
the alternative to if else. அப்போ alternative-னால நீங்கள் என்ன செய்யணும்னா conditional operator. This is another name is ternary operator. The conditional operator or ternary operator is an alternative for if else statement. Already உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம் conditional operator. ஸோ இந்த conditional operatorல என்ன ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும்னா question mark and colon, semicolon கிடையாது colon. ஓகேயா? நம்ம சிபிபி ப்ரோக்ராம் எழுதும்போது ஈச் லைனில் என்ன வரும்னா எண்டிங்கில் செமிகாலன். ஆனால் அந்த டெர்னரி ஆப்ரேட்டரில் அந்த ஆப்ரேட்டர் என்ன ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் தென் காலன். ஸோ திஸ் இஸ் த டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். This is the conditional operator that consists of two symbols. One is question mark and colon. It takes 3 arguments. அப்போ இதுக்குள்ளாடி என்ன எத்தனை arguments insert பண்ணலாம்னா 3 arguments. First one expression and then expressions 2. அதாவது first one expressionல conditions, அந்த conditions true ஆனதுன்னா இதை execute பண்ணணும், otherwise the false. ஓகே, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணாத மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் வே அந்த எக்ஸாம்பிள் அல்ல இலிஸ்ட்ரேஷன் ஃபார் த 10.7 அந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பர்ஸை நம்ம என்ன செய்யணும்னா கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் எதுன்னு ஃபைண்ட் பண்ணி அவுட்புட் காமிக்கணும். சேம் த ஹெடர் ஃபைல் அண்ட் தென் main function there are 2 variable and then last எது biggest or largest அந்த கான்செப்ட். there are 3 variable declaration பண்ணியிருக்காங்க. then enter any 2 numbers தான் நம்ம எதில் அதை செக் பண்ணணும். 2 நம்பர்ஸில் எது பிக் நம்பர்னு செக் பண்ணக்கு enter any 2 numbers in A B and then largest அந்த conditional operator first conditions and then question mark and then true ஆயிருந்தனா A value, suppose false ஆயிருந்தனா B value execute பண்ண மாதிரி உள்ள statements. then see out largest numberனா largest and then return of 0 and then close the parenthesis. இதுதான் இந்த ப்ரோக்ராமனுடைய எக்ஸாம்பிள். அப்போ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளுடைய அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் 2 மார்க் கொஸ்டின் ஆர் 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் ரைட் த definition and then syntax and then example program. Okay, then next one என்னதுன்னா switch statement. இப்போ switch statementல என்னன்னா ஆல்ரெடி நம்ம நார்மலாகவே நம்ம என்ன செய்வோம்னா நம்ம வீட்லேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேயோ நிறைய சுவிட்சஸ் இருக்கும். ஸோ அந்த சுவிட்சஸ் வந்து என்னென்னா நமக்கு எல்லா சுவிட்சும் ஒரே டைமில் என்ன பண்ணலாம் ஆன் பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கே என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஓ இந்த ஸ்விட்ச் இதுக்கு, இந்த ஸ்விட்ச் இந்த ஃபார் தி ஃபேன் இல்லைன்னா லைட் இல்லைன்னா ஏதோ ஒரு கான்செப்டில் அதை என்ன பண்ணியிருப்பாங்க செட் பண்ணியிருப்பாங்க. சேம் வே இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்விட்சுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் 1 or 7 இல்லைன்னா 8 இல்லைன்னா so many numbers conditions நம்ம இங்கே கொடுக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ் 1 இருந்ததுன்னா இந்த ஸ்விட்ச் இந்த ஃபங்க்ஷன், நம்பர் 2 என்னன்னா இந்த ஃபங்க்ஷன், அப்படி டிக்ளரேஷன் பண்ணதான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. Switch statement. The switch statement is a multi-way branch statement. It provides an easy way to dispatch execution to different parts of code based on a value of expression. So many value of expression is used for the switch statement. It is a branch statement. The switch statements replace multiple if else statement. அப்போ இந்த switch statement same as எப்படி தான் இருக்கும் if else statements. ஓகே, அந்த syntax பார்த்தாலே உங்களுக்கு புரியும். switch அந்த expression ஓகே அதுனா case 1, அந்த case 1ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சேம் as the case 2, case 3, number of n's case நம்ம என்ன பண்ணலாம் டிக்ளரேஷன் பண்ணலாம். லாஸ்ட்டில் டிஃபால்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் கொடுத்த மாதிரி டிஃபால்ட்னு கொடுத்து என்ன செய்யணும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சேம் வே அந்த ஃப்ளோ சார்ட் தென் அதில் உள்ள ரூல்ஸ் எதெல்லாம்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி value. The expression provide in the switch should result in a constant value, otherwise it should not be valid. Constant value otherwise நமக்கு என்ன செய்ய முடியாது வேல்யூ பண்ண முடியாது. duplicate value not allowed and then இது வந்து ஆப்ஷன் டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் இதில் ஆப்ஷனல், வேணும்னா என்ன செய்யலாம் யூஸ் பண்ண, இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெஸ்டிங் switched statement என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நெஸ்டிங் ஆஃப் switch statement is also allowed. நிறைய switch statement இதில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் வே அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் நம்பர்னு ஒரு ப்ரோக்ராம் அந்த 6-7 days. இப்போ 1 day நம்ம நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணால் சண்டே இல்லைன்னா மண்டே டியூஸ்டே அப்படி 7 days நமக்கு டிஸ்பிளே பண்ணக்குள்ள
கோடிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கோடிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் சிபிபி ப்ரோக்ராம் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லேபில் உட்காந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணு. தேங்க்யூ.